பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்திய அலைன் சீரீஸ்ல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. மகாராஷ்டிரானுடைய ஒப்பீனியன் போல் ரிலீஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்திய அலையன்ஸ்னாலே ஒட்டுமொத்தமா நாட்டுக்கு நாங்கள் தலைமை தாங்குறோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவர் யாரு? ராகுல் காந்தி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை, ரேப் சம்பவத்து தொடர்பாக ஒரு கேள்வியை போய் கேட்கிறாரு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட. அவர் வேற ஏதோ ஒரு ஈவெண்ட்காக வந்திருக்காரு, அங்க மக்களை சந்திக்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் போய் கேட்கும்போது, தேக்கியே பாருங்க, இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் என்று சொல்லிவிட்டார். அதாவது வெஸ்ட் பெங்கால் நடந்த அந்த ரேப் கேஸ் பத்தி பேசினா டைவர்ஷன் டாக்டிக்ஸ்னு ராகுல் காந்தி சொல்லிவிட்டார் என்று நாடு முழுக்க பிஜேபி காரங்க இது மிகப்பெரிய பிரச்சாரமாக கையில் எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டனங்கள் வெளுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸினுடைய ராஜ்யசபா எம்பி சுகேந்து சேகர் ராய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிபிஐக்கு இந்த கேஸ் சரியாவே நடத்த தெரியல, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கண்டமேனிக்கு இவர் எக்ஸாண்டல்ல எழுதி விட்டு இருக்கிறாரு. இதனால போலீஸ் அவரை வந்து விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு போனா எங்க நம்மளை கைது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான அமைச்சர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இனி எவனாச்சும் மம்தா பானர்ஜி டிசைன் பண்ணணும், அவங்க அதை பண்ணணும், மம்தா பானர்ஜி இப்படி பண்ணணும்னு சொன்னா விரல உடைச்சிருவோம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபாசிசம் என்று சொல்பவர்கள்லாம் இவ எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்ட்டு ட்விட்டர்ல 4 பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போலீஸ் அமைச்சிருக்காங்க. நீ எப்படி ட்வீட் போடுவ, போனை கொடு அப்படின்னு ட்ராமடைஸ் பண்ணி அவ்வளோ ஒரு அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாசிசத்துக்கு மொத்த உருவமாக வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆன மம்தா பானர்ஜி மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ரேப் கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதற்கு நாடு முழுக்க வரவேற்புகள் கூடிக்கிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு சுவேந்து அதிகாரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே நாங்கள் வரவேற்கிறோம். இதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 14 2 நாட்கள்லையுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ரொடெஸ்ட், அமைதி வழி போராட்டத்தை சீர்குலைக்க நிறைய முயற்சி செஞ்சாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க. அவங்க மேலாம் எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க, அதற்கும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். சீக்கிரமாக ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க இந்த ரேப் கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு வழிமுறை இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக பிறக்கும் என்று நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அப்படியே நம்ம மகாராஷ்டிராக்கு போயிடுவோம். மகாராஷ்டிரால மகா யுதி அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ்ல தொடர்ச்சியா பிரச்சனையே இருந்துட்டே இருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குண்டை தூக்கி போட்டது யாருன்னா அஜித் பவார் தான். ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாராமதி தொகுதியில என்னுடைய தங்கச்சி சுப்ரியா சுலேவுக்கு எதிர்ப்பா என்னுடைய மனைவி சுனேத்ரா பவரை நிக்க வச்சது தப்பு தான், குடும்பத்துல அரசியலை புகுத்தக்கூடாது, நான் புகுத்திட்டேன், அதனால என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அப்பவே NCP எல்லாம் ஒன்னா போதா அப்படிங்கிற மாதிரி கருத்து இருந்தது இல்லையா. இன்னொரு பிரச்சனை இருந்தது, லடிக்கி பகின் ஸ்கீம். இங்க எப்படி மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி மகாராஷ்டிரால உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதனுடைய ஸ்கீம் பேர் தான் லடிக்கி பகின் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு காரணம் யாரு, அஜித் பவாரா ஏக்நாத் ஷிண்டேவா அப்படின்னு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் சண்டையிட்டுக்கிட்டாங்க. அந்த கிரெடிட் வார்ல ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்குள்ள ஃபைட் இருக்கு. இப்ப அந்த பிரச்சனையை வந்து வெடிச்சிருச்சுன்னு சொல்லணும். மகாயுத்தி அலையன்ஸ்ல பிஜேபிக்கும் சிவசேனாக்கும் சண்டை இருக்கு, பிஜேபிக்கும் NCPக்கும் சண்டை இருக்கு, சிவசேனாவுக்கும் NCPக்கும் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பிரச்சனையை கொஞ்சம் விரிவாக பார்த்தலாமா? ஆமா, விரிவா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாஜகவுக்கும் சிவசேனாவுக்கும் அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்துருவோம். பாஜகவினுடைய ரவீந்திர சவான் ஒரு யூஸ்லெஸ் மினிஸ்டர், அவர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சிவசேனாவுடைய ராம்தாஸ் கதம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய தலைவர் சொல்லிட்டு வர்றாரு. அதற்கு காரணம் என்னன்னா, மும்பை கோவா ஹைவேல எல்லா ரோடும் வந்து குண்டு குழியுமா இருக்கு, அந்த ரோடெல்லாம் சரி செய்யறேன்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்க பாஜகவுடைய சேர்ந்த ரவீந்திர சவான் அப்படிங்கிற ஒரு நபர் சொன்னாரு. பட் எதையுமே அவர் செஞ்சு கொடுக்கல, அவர் ஒரு யூஸ்லெஸ் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம பாஜக அப்படிங்கிற கட்சி ஒரு அரக்க மாதிரி எல்லாமே வேணும்னு நினைக்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கு பத்த மாட்டேங்குது. இதே நிலை தொடர்ந்தா பாஜக வரக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நிக்க வேண்டியதான் அப்படின்னு சிவசேனாவுடைய ராம்தாஸ் கதம் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுடைய எமோஷன்ஸை, இது மாதிரி நீங்க பேசுறது கூட்டணியில தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது பிஜேபி வெர்சஸ் சிவசேனா சின்ன முட்டல் மோதல். அடுத்து NCPக்கு வந்துரும். ஓகே, பிஜேபி வெர்சஸ் NCP. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அஜித் பவார் இப்போ ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்துக்கு முறையா பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு பாஜக காரங்க எல்லாருமே அஜித் பவார் அவர்களுடைய கூட்டத்துக்கே போய் கருப்பு கொடி அமைச்சிருக்காங்க. உடனே NCP என்ன சொல்லியிருக்காங்க, தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒழுங்கா உங்க ஆளுகள் எல்லாம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க, நாங்க இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. சரி, இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்லையா, NCPக்கும் சிவசேனாக்கும். அந்த பிரச்சனை என்னன்னு பாத்துருவோம்.
சபா எவ்வளவு பிரச்சனைப்பா, இதான ஃபைனல் பிரச்சனை. ஆமா, இதுதான் ஃபைனல் பிரச்சனை. இதுக்கு மேல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடைசி பிரச்சனை என்னன்னா, மகேந்திரா தொராவே அப்படின்னு சிவசேனால இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அங்க என்சிபியோடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய சுனில் தட்கரை பார்த்து, சுனில் தட்கரே எங்க போனாலும் முதுகுல குத்துவாரு, அலையன்ஸ்ல உள்ளவங்கெல்லாம் முதுகுல குத்துறதா அவருடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்போ இவ்வளவு பிரச்சனை இருந்துமே மகாயுதி அலையன்ஸ்க்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி பல செஃபாலஜிஸ்ட் சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா? ஆமா, இப்போ ரீசெண்டா கூட டைம்ஸ் நோ மேட்ரிஸ் சர்வே வெளியாச்சு. அதுல மகாயுத்தி அலையன்ஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட்ங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பிளஸ் பிஜேபி அங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் votes வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல சீட் ஷேர் பார்ப்போமா, ஓட் ஷேர் பார்ப்போமா? நம்ம ஓட் ஷேர் பார்த்துருவோம். ஏன்னா ஷீட் ஷேரை கடைசியில் வச்சுக்கோ, அப்புறம் தானே ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் சஸ்பென்ஸ்லேயே இருங்க. ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா Mattress survey reveals that BJP is projected to secure 25.8% vote share. 25.8% பாஜக மட்டும் மகாராஷ்டிரால பெறும் என்று கணித்திருக்கிறாங்க. அடுத்ததாக காங்கிரஸ் 18.6% வாக்குகளும், சிவசேனா உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு 17.6% வாக்குகளும், சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு 14.2% வாக்குகளும், இந்த என்சிபி அஜித் பவார் சரத்பவார் இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமே 10%க்கும் குறைவாக தான் வாக்குகள். எவ்வளோன்னு பார்த்தோம்னா அஜித் பவார் ஃபேக்ஷனுக்கு 5.2%, சரத்பவார் ஃபேக்ஷனுக்கு 6.2%. மற்ற கட்சிகள் இருக்கும் இல்லையா, அனைத்து கட்சிகளும் சேர்த்து 12.4% என்று டைம்ஸ் ஆஃப் மேட்ரிஸ்னுடைய இந்த கருத்து கணிப்பு. ஓகே, இப்போ நம்ம ஷீட் ஷேர் பார்த்துருவோம். சீட் ஷேர் பார்த்துருவோம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 288 தொகுதிகளில் பாஜக மட்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 95 to 105 சீட்ஸ், அதாவது 95 முதல் 105 தொகுதிகள் வரை பெற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் 19 முதல் 24 சீட்டுகளை பெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஜித் பவார் ஃபேக்ஷன் 7 முதல் 12. ஸோ இப்போதைக்கு என்டிஏ அலையன்ஸ்க்கு, மகாயுத்தி அலையன்ஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஆனா இவங்க கொடுத்த நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. அடுத்ததாக எம்விஏ அலையன்ஸ், மகா விகாஸ் அகாடி, இந்திய அலையன்ஸ்க்கு அங்க அந்த பேரு லோக்கல் பேரு. அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வித்தின் எம்பிஏ எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 42 முதல் 47 தொகுதிகளை காங்கிரஸ் வெல்லும் என்றும், சிவசேனா உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே ஃபேக்ஷன் எங்க இருக்கு, மகா விகாஸ் அகாடியில இந்திய அலையன்ஸ் இருக்கு இல்லையா, 26 முதல் 31 சீட்டுகளை சிவசேனா தாக்கரே ஃபேக்ஷனும், சரத்பவார் என்சிபி ஃபேக்ஷன் 23 முதல் 28 தொகுதிகளை பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதர் பார்ட்டிஸ் மகா விகாஸ் அகாடியில் இல்லாதவங்க, மகாயுத்தியில் இல்லாதவங்க 11 முதல் 16 தொகுதிகளை வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமிஃபைனல் மாதிரி தான். எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் தான் ஒரு ஃபைனல் மாதிரி இருக்கும். அது இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ போறக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மகாயுத்தி அலையன்ஸ்க்கு தான் இப்போதைக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம மகாயுத்தி அலையன்ஸ் மட்டும் சரியா போனாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான வாக்குகள், அவங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் சிவசேனா கட்சி இருக்குல்ல, ஏக்நாத் ஷிண்டே அவர்களே சிவசேனா கட்சிக்கும் பாஜக பிரச்சனை இருந்தது. பாஜக என்ன சொன்னாங்கன்னா 10 சீட்டுக்கு மேல நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேணா, ஒரு எம்பி எலெக்ஷனால நாங்க அதிக இடங்கள்ல போட்டியிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஏக்நாத் ஷிண்டே மறுப்பு தெரிவிச்சாரு. அந்த நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா மகாயுத்தி அலையன்ஸ் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. என்சிபி சரத் பவார் சந்திர ஃபேக்ஷன்ல அவங்களுக்கு கொடுத்த 10 சீட்ல 8 இடங்கள்ல அவர் ஜெயிச்சாரு. ஆமா, ஆனா என்சிபி அஜித் பவார் ஃபேக்ஷனுக்கு 4 தொகுதி கொடுத்தாங்க, ஒன்னு தான் ஜெயிக்க முடிஞ்சது, அவர் தான் ஜெயிச்சாரு. அங்க அதற்கு என்ன சொன்னாங்கன்னா அஜித் பவார் அவர்களுடைய கட்சிக்காரங்க பிஜேபி ஓட்டு போடல, பிஜேபி உடைய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல, பிஜேபி காரங்க சிவசேனாக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு ஸ்மூத் செயிலிங்கா அந்த மகாராஷ்டிரா மகாயுத்தி அலையன்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஈஸியா அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தா பாஜக 105 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. சிவசேனா 56 தொகுதிகள். சோ மெஜாரிட்டிக்கு தேவையான 144+1 அதுக்கு அதிகமாகவே பெற்றிருந்தாங்க. 288ல by 2 போட்டோம்னா 144, அதுக்கு அதிகமாகவே பெற்றிருந்தாங்க. ஆனா 2019ல என்சிபிக்கு 54 தொகுதிகளும் காங்கிரஸ்க்கு வெறும் 44 தொகுதிகள் தான் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா என்டிஏ கிளியரா வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு உத்தவ் தாக்கரே நான் தான் சிஎம் ஆவேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இல்ல பாஜக நாங்க அப்படின்னு அந்த குழப்பத்திலேயே எவ்வளவு நடந்து போச்சுங்க. ஒரு தடவை தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பல சிஎம் நாங்க ஒரு தடவை தாங்க ஓட்டு போட்டோம், இவ்வளவு பேர் சிஎம்மா இருக்கு. ஓகே, இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாதி ஒரு சீரியஸா தான் இந்த எலெக்ஷனுக்குள்ள போவாங்க. ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும், சரத் சந்திர பவாரா இருக்கட்டும், ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தது மகாராஷ்டிரால உண்மையான சிவசேனா யாரு, உண்மையான என்சிபி யாருன்னு மக்கள் தெளிவா சொல்லுவாங்க இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாங்க. அதனால அதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மீட்டிங், நிறைய பேரோட மீட்டிங்கை போட்டு மகாராஷ்டிரால எந்த வேட்பாளரை நிறுத்தலாம், ஜார்க்கண்ட்ல யாரை நிறுத்தலாம், ஜம்மு காஷ்மீர்ல யாரை நிறுத்தலாம், ஹரியானால யாரை நிறுத்தலாம்
அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களா. 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸே எதிர்பாராத சீட்டுகளா காங்கிரஸ் ஜெயிச்சனால அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கட்சி இன்னொரு கட்சி விட்டு கொடுத்து போறாங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு, நீங்க முதல்ல நமக்குள்ள MVAல மகாவிகாஸ் அகாடியில முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ தீர்மானிங்க, நீங்க யார் சொன்னா நான் ஒத்துக்கிறேன், இப்போ நம்ம தீர்மானிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் கேண்டிடேட்டோட போனோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. விட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆமா, ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கும் சரி சரத்பவாருக்கும் சரி அவங்களுடைய கட்சி அவங்க கிட்ட இல்ல, சிம்பிள் இல்ல, எல்லா எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையுமே சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது இப்போ வந்து மக்கள் செல்வாக்க வச்சு ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தான். ஸோ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது தாங்க தெரியுது. அடுத்த வீடியோல ஜார்க்கண்ட் அண்ட் ஹரியானா இது ரெண்டுக்குமான ஒப்பீனியன் போல்ஸ் வெளியே இருக்கு. நிறைய செஃபாலஜிஸ்ட் கணிச்சிட்டு வராங்க. அது குறித்து அடுத்த எபிசோட பார்ப்போம். இந்த எபிசோட் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நீங்க சந்திப்போம். வணக்கம். வந்தே மாதரம். இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.